வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழ்ல மொத்தமா வந்துட்டு 3 பார்ட் இருக்குமா. அதாவது வந்துட்டு பார்ட் 1 அதுல ஃபுல்லா வந்துட்டு இலக்கணம் மட்டும்தான் இருக்கும். பார்ட் B-ல வந்துட்டு இலக்கியம் கொடுத்திருப்பாங்க. பார்ட் C வந்துட்டு உரைநடை. அதுல இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்ட் B-ல வந்து செகண்ட் டாபிக், அதாவது வந்துட்டு அறநூல்கள் தான் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். அறநூல்கள்ல வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நாலடியார். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த பாட்டு பாருங்க, இது நாலடியார்ல இருந்து ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிவொவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற. இது வந்துட்டு இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கல்விய வந்துட்டு என்னதான் சேர்த்து வச்சாலும் அதை யாராலையுமே எடுத்துட்டு போக முடியாது அப்படின்றதுதான் இந்த பாட்டோட பொருள். இங்க பாருங்க, நம்ம வந்து இதை வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு பொருள் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது வீட்டுல இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு யாராச்சும் அதை எடுத்துக்குவாங்க. ஆனா கல்வியை மட்டும் யார் நினைச்சாலும் அதை எடுத்துக்க முடியாது. நம்ம எத்தனை பேருக்கு அதை சொல்லி கொடுத்தாலும் அது வந்து குறையாது. இதே பெரிய மன்னர்களே நினைச்சாலும் அதை நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்க முடியாது. சோ நம்மளோட செல்வங்களுக்கு, நம்மளோட குழந்தைகளுக்கு எல்லாம் வந்துட்டு, அதாவது ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன அப்படின்னா கல்வி மட்டும்தான். மிச்சது எல்லாமே செல்வம் ஆகாது அப்படின்றதுதான் இந்த பாட்டோட பொருள்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நாலடியார் எழுதுனது யாரு அப்படின்னா வந்துட்டு சமண முனிவர்கள். மொத்தமா வந்துட்டு 8000 சமண முனிவர்கள் சேர்ந்து எழுதுனதுதான் வந்துட்டு அந்த நூலை தான் வந்துட்டு நாலடியார் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? இப்போ வந்து சொல்லும் பொருளும். வைப்புலி அப்படின்னா வந்துட்டு பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை அப்படின்னா கல்வி. ஓகேவா? இப்போ வந்துட்டு நூல்வெளி பாருங்க. நாலடியார் வந்துட்டு சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது வந்துட்டு 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. இதுல மொத்தமா நாலடியார்ல மொத்தமா எத்தனை பாட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு 400 பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 400மே வெண்பாக்களால ஆனது. நம்ம வந்துட்டு யாப்புல பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வந்துட்டு யாப்புல வந்துட்டு என்ன பார்த்தோம்? அறநூல்கள் எல்லாமே வந்துட்டு வெண்பாவாலதான் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா. இங்க வந்துட்டு நாலடியார் ஒரு அறநூல். சோ அதுல இருக்கிற இந்த 400 பாட்டுமே வெண்பாக்களால் ஆனது. ஓகேவா? இதுக்கு இன்னும் என்னென்ன பேர்லாம், சிறப்பு பெயர் என்னென்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு நாலடி 400, அப்புறம் வந்துட்டு வேளாண் வேதம், அதெல்லாம் இருக்கு. இது இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்துட்டு இத வந்துட்டு குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு இணையா போற்றக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாலுமே அதுவுமே வந்துட்டு நாலடியார் தான். ஓகேவா? ஏன் அதை வந்து திருக்குறளுக்கு இணையா இதை வந்து போற்றி சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு திருக்குறள் மாதிரியே இதுலயுமே வந்துட்டு அறம் பொருள் இன்பம் அப்படின்ற அந்த முப்பால் பகுப்பு இருக்கு. இன்னும் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுறாங்க. இத வந்துட்டு பழமொழியில வந்து இதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு நாலும் அப்படின்னா வந்துட்டு நாலடியார குறிக்கும், இரண்டும் அப்படின்னா வந்துட்டு திருக்குறளை குறிக்கும். ஏன் இந்த இடத்துல நாலும் அப்படின்னா வந்துட்டு மொத்தமா வந்துட்டு 4 வரிகள் ஆனது தானே இந்த நாலடியார். சோ அதனால வந்துட்டு இத வந்துட்டு நாலும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரண்டும் அப்படின்னா வந்துட்டு இதுல வந்துட்டு திருக்குறள். ஏன் திருக்குறள் அப்படின்னா வந்துட்டு இதுல மொத்தமா வந்துட்டு 2 வரி தானே இருக்கு திருக்குறள்ல, அதனால அப்படி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு பாட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சரியான விடையை பார்த்துக்கலாம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்விதான். ஓகேவா? கல்வியை போல் டேஷ் செல்வம் இல்லை, கேடில்லாத செல்வம் இல்லை. வாய்த்தீயின், இதை நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம்னா வாய்த்து பிளஸ் ஈயின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேடில்லை, இதை நம்ம வந்துட்டு எப்படி பிரிக்கலாம்னா வந்துட்டு கேடு பிளஸ் இல்லை அப்படின்னு நம்ம வந்துட்டு பிரிக்கலாம். எவன் பிளஸ் ஒருவன், இதை நம்ம வந்துட்டு சேர்த்து எழுதும் போது நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா எவன் ஒருவன். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இது வந்துட்டு பழைய புக்ல இருக்கக்கூடிய நாலடியார் பாடல். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இப்ப இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நாயோட கால், அதுல இருக்கிற அந்த விரல்கள் எல்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்னதா ரொம்ப நெருக்கமா இருக்கும்.
ஓகேவா. ஆனா அதனால அதுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா. அது மாதிரிதான் நம்மள சுத்திலும் வந்துட்டு நம்ம கூட நிறைய பேர் நம்மளோட நெருங்கி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா நமக்கு அவங்க நமக்கு வந்துட்டு எந்த ஒரு உதவியுமே பண்ண மாட்டாங்க. கஷ்ட காலத்துலலாம் நம்மளுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களாம் வந்துட்டு ஈயோட கால அளவுக்கு கூட நமக்கு அவங்களாம் வந்துட்டு உதவ மாட்டாங்க. அந்த மாதிரியான நட்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு எந்த மாதிரியான நட்பு வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம தொலைவுல வந்துட்டு இருந்தாலுமே ஒருத்தர் ரொம்ப லாங்கா இருந்தாலுமே நமக்கு உண்மையானவங்களா நமக்கு நட்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த இடத்துல ஊமையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வயலுக்கு வாய்க்கால் தான் தண்ணியை எடுத்துட்டு வருது. ஆனா அந்த தண்ணி எங்க இருந்தோ இருக்கும். அந்த தண்ணியை வாய்க்கால் வயலுக்கு எடுத்துட்டு வருது இல்ல. அந்த மாதிரி நம்ம தூரத்திலேயே நமக்கு நல்ல நண்பர்கள் வச்சுக்கணும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாங்க. ஓகேவா. இதோட சொற்பொருள் பாருங்க. நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால், ஈக்கால்னா ஈயின் கால், நன்கணியர் அப்படின்றத எப்படி பிரிக்கிறாங்கன்னா நன்கு பிளஸ் அணியர் அப்படின்னு சொல்றாங்க. அணியர்னா என்னன்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்றது அர்த்தம். எண்ணாம் அப்படின்னா என்ன பயன். ஓகேவா. சேய்மை அப்படின்னா தொலைவு அப்படின்றது அர்த்தம். செய்யினா வயல், அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. இது நாலடியார் 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. 11 கீழ்கணக்கு அப்படின்னா மொத்தமா அதுல 18 நூல் இருக்கும். ஓகேவா. அதுல 11 நூல் அறநூல். நம்ம இந்த அறநூல்ல இருக்கக்கூடிய இப்ப ஃபர்ஸ்ட் தான நாலடியார் தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஓகேவா. நாலடியார்ல மொத்தமா எத்தனை பாட்டு இருக்காமா, மொத்தமா 400 பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அறக்கருத்துக்களை கூறுது. இதுக்கு என்ன நம்ம ஒரு புது பேர் அங்க முன்னாடியே பார்த்தோம்ல, நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், இதெல்லாமே இதோட சிறப்பு பெயர்னு சொல்றாங்க. இது சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாலடியார் அப்படின்னு சொல்றாங்க. 11 கீழ்கணக்குனா என்ன அப்படின்னு நீங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க. சங்க நூல்கள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா 10 பாட்டையும் 8 தொகைன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா. 10 பாட்டும் 8 தொகையும் 11 மேற்கணக்கு நூல்கள். மொத்தமா இதுல மொத்தம் 10 நூல், 8 தொகையில 8 நூல், மொத்தமா எத்தனை நூல் இருக்காமா, மொத்தமா இதுல 18 நூல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஒரு நிமிஷம். மொத்தமா இதுல மொத்தம் எத்தனை நூல் இருக்காமா, மொத்தமா இதுல 18 நூல் இருக்குன்னு சொல்றாங்க. இதை இவங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. சங்க நூல்களுக்கு அப்புறமா அதாவது சங்க காலம் அப்படின்னா என்னன்னா 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் சங்க காலம்னு சொல்றாங்க. சங்க காலம்னா அப்ப அந்த மன்னர்கள் சிற்றரசர்கள்லாம் ஆட்சி பண்ணதான் சங்க காலம்னு சொல்றாங்க. அப்புறமா கிபி 3ல இருந்து 6 வரைக்கும் யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா களப்பிரர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. களப்பிரர்களோட காலத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இங்க எழுதுறேன், கீழே எழுதுறேன். 3ல இருந்து 6 வரைக்கும் இருந்த காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இருண்ட காலத்தப்போ களப்பிரர்கள் இருந்தாங்களா, அவங்க தமிழ் மொழியெல்லாம் ஆதரிக்கல. அவங்க பாலிய மொழியை தான் ஆதரிச்சாங்க. ஓகேவா. அந்த சமயத்துல தமிழை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய புலவர்கள் எல்லாம் உருவாக்குனதுதான் இந்த அறநூல்கள். ஓகேவா. அந்த காலத்துல உருவானதுனால இதை 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுட்டாங்க. ஓகேவா. இதுல 18 நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 என்றால் 18 என்பது பொருள். ஓகேவா. இத கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள் முக்காவாசி எல்லாமே 11 நூல்கள் அறநூல்களா தான் இருக்கும். ஓகேவா. இப்ப இங்க பாருங்க, அணியர் அப்படின்னா என்ன, நெருங்கியவர் அப்படின்னு அர்த்தம். செய் அப்படின்னா என்னதுன்னா வயல். ஓகேவா. நாய்க்கால் இது எப்படி பிரிக்கலாம், நாய் பிளஸ் கால் அப்படின்னு பிரிக்கலாமா. நன்கணியர் அப்படின்னா இதை எப்படி பிரிக்கலாம், நன்கு பிளஸ் அணியர். ஓகேவா. அடுத்ததான் நட்பெண்ணாம், இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், நட்பு பிளஸ் எண்ணாம். ஓகேவா. நெக்ஸ்ட் நாலடியார் டேஷ் நூல்களுள் ஒன்று, 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 11 என்பதற்கு டேஷ் என்பது பொருள், 18 என்பது பொருள். ஓகேவா.
அடுத்துதான் வந்துட்டு நான்மணி கடிகை. அதாவது வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் நூலா நம்ம என்ன பார்த்தோம்னா நாலடியார் பார்த்தோமா, இது வந்துட்டு 2வது நூல். ஓகேவா, அறநூல்கள்லயே 2வது நூல் என்னதுன்னா வந்துட்டு நான்மணி கடிகை. நான்மணி கடிகை பாருங்க. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. நான்மணி கடிகையோட ஆசிரியர் யாருன்னா வந்துட்டு விளம்பி நாகனார். நாலடியாரோட ஆசிரியர் யாருன்னா வந்துட்டு சமண முனிவர்கள். அதாவது நிறைய சமண முனிவர்கள் சேர்ந்து எழுதுனதுதான் வந்துட்டு நாலடியார் அப்படின்னு சொல்றாங்க. நான்மணி கடிகைனா வந்துட்டு அதை எழுதுனது யாருன்னா விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்ப இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, குடும்பத்துக்கு விளக்கு யாருன்னா வந்துட்டு பெண்கள் தான். அந்த பெண்ணுக்கு வந்துட்டு யாரு விளக்கு அப்படின்னா வந்துட்டு அவங்களோட பண்பில் சிறந்த பிள்ளைகள். தகைசால் அப்படின்னா வந்துட்டு பண்பில் சிறந்த அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, பண்பில் சிறந்த பிள்ளைகள். அவங்களுக்கு வந்துட்டு அந்த மனதிற்கு இனிய காதல், காதல்னா வந்துட்டு அன்பு புதல்வர்களுக்கு என்ன விளக்கு அப்படின்னா கல்விதான் விளக்கு. ஓகேவா, கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு அப்படின்னா வந்துட்டு அந்த கல்விக்கு வந்துட்டு புகழா விளங்குறது என்ன, அதாவது விளக்கா விளங்குறது என்ன அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதாவது வீட்டுக்கு வந்துட்டு விளக்கு யாருன்னா பெண்கள், அந்த பெண்ணுக்கு வந்துட்டு விளக்கு யாருன்னா அவங்களோட பண்பில் சிறந்த புதல்வர்கள். அவங்களுக்கு வந்துட்டு என்னது வந்துட்டு விளக்கு அப்படின்னா கல்விதான். ஓகேவா, கல்விக்கு விளக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லெண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்ப வந்துட்டு சொல் பொருள் பாருங்க. மடவார் அப்படின்னா பெண்கள், தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படின்னு அர்த்தம், மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய, காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள், ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது, புகழ்சால் அப்படின்னா புகழை தரும், உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்ப வந்துட்டு ஆசிரியர் குறிப்பு. இந்த நான்மணி கடிகையோட ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார். விளம்பி அப்படின்னா அது என்னதுன்னா வந்துட்டு ஊர் பெயரை குறிக்குது. நாகனார் அப்படின்னா அது வந்துட்டு அவரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட ஊர் பெயரை சேர்த்து விளம்பி நாகனார் அப்படின்னு வச்சிருக்காங்க. நூல் குறிப்பு. நான்மணி கடிகை வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. கடிகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு அணிகலன் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, நான் அப்படின்னா வந்துட்டு 4 அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, அதாவது இந்த நான்மணி கடிகைக்கு என்ன அர்த்தம்னா வந்துட்டு 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டிலையுமே 4 அறக்கருத்துக்கள் இதுல இருக்கும். ஓகேவா, அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து 2 பாட்டு பார்த்திருக்கோம். ஒண்ணு என்னன்னா நாலடியார், இன்னொன்னு வந்துட்டு நான்மணி கடிகை. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்தடுத்த நூல்கள் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க வந்துட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா, கமெண்ட்ல வந்துட்டு உங்களோட ஆன்சரை வந்து சொல்லுங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு நாலடியார் நூலோட சிறப்பு பெயர்கள். சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லுங்க. செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு விச்சை, சேய்மை, மடவார். இதோட பொருள் மீனிங் என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இதோட ஆன்சர் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நீங்க வந்து கீழே வந்துட்டு இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ.